உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக வந்திருக்கீங்க? சொல்லுங்க அது முதல்ல. அதான் சொல்றேன் கேளுங்க. அருண், உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பேசுனது தான் கிடையாது. இங்க பாருங்க, மச்சானுக்கு கல்யாணம் ஆயிட்டு இப்போ ஒரு ஆ, ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு வருஷமா இல்லை கூடவா என்னன்னு தெரியல. ஒரு வருஷம்லாம் இல்லைண்ணா, இப்போதான் 6 மந்த்து தான் ஆகுது. ஆமாம், இப்போ தானே என்னோட குழந்தையே இப்போ தான் பிறந்திருக்கு. அவனை விட்டு நான் பிரிஞ்சு ஒரு 2 மாதத்தில் வெளியில் வந்தேன். 2 மாதமா, ஒரு மாதத்துலையான்னு தெரில. ஆமாம், ஒரு மாதத்துலேயே நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை பண்ணா. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுக்கிடையில் கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் தானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு முடியாமல் இருந்தது. ஆமாம், கரெக்டு. 6 மாதம் தான் இருக்கும். 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவன் ஓகே ஆயிருக்கான். சரின்னு சொல்லி 2 மாதம் வெயிட் பண்ணாங்க. சரி என்னதான் ப்ராப்ளம்னு போய் பார்க்கும்போது ஆர்த்திக்கு குழந்தை இருக்காதுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால தான் ரொம்ப மன உளைச்சலில் 2 நாளாக இருந்தாங்க. இந்த இந்த மாதிரி ஒன்றை மாதிரியே குழந்தை பிறந்திருக்குடா அஞ்சுக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் பார்க்க வந்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி மச்சான் முன்னாடி மாதிரி கிடையாது. அவன் டோட்டலாக மாறிட்டான். இப்போ நல்லாவே அவன் நல்லவனாகவே இருக்கான். ஆர்த்திக்காக என்ன வேணாலும் செய்வான். அவன் இப்போ தான் லைஃப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கான். அவனுக்காக ஒரு உயிர்னா ஆர்த்தி மட்டும்தான் இருக்கான்னு அவனுக்கு நல்லா ரியலைஸ் பண்ணிட்டான். அதனால அவன் வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ண மாட்டான். நான் உங்ககிட்ட கேட்டு வந்தது ஒன்றே ஒன்று தான். என்ன தப்பாக நினைக்காதீங்க அருண். உங்ககிட்ட கேட்டு வர்றது ஒன்றே ஒன்று தான். அஞ்சுவும் மேரேஜ் ஆயிடுச்சு. வேற பையன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அஞ்சு, உன்கிட்ட இதை நான் கேட்குறது தப்பு தாம்மா. யார்கிட்டயும் அம்மா கிட்ட போயிட்டு உன் பிள்ளைய கொடுன்னு யாரும் கேட்க மாட்டோம். ஆனால் இந்த விஷயத்தில் நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அஞ்சு, உனக்கு ஒரு லைஃப் வந்துருச்சு. நீ நான் கேள்விப்பட்டேன் அவனை மாதிரியே இந்த குழந்தை பிறந்திருக்கவும் நீ தூக்க கூட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் கேட்குறேன். நீ அவனை மாதிரியே இருக்கும். அவன் ஞாபகம் வந்து வந்து போகும். அவன் ஞாபகம் வர்றதுனால உனக்கு டென்ஷன் தான் ஆகும். உனக்கு ப்ரெஷர் ஆகும். உனக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட் சரி இருக்காது. அதனால தான் அஞ்சு சொல்கிறேன். இந்த ஆர்த்திக்கும் குழந்தை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைய கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக பார்த்து வளர்த்துப்பாங்க. என்ன சொல்கிற? என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு அம்மா கிட்ட வந்து உங்கள் குழந்தைய கொடுமான்னு கேட்குறீங்களே, என்ன நினப்பில் கேட்குறீங்க? மனசாட்சின்னு உங்களுக்கு ஒன்று இருக்கா இல்லையா? சொல்லுங்க, மனசாட்சின்னு உங்களுக்குலாம் ஒன்று இருக்கா இல்லையா? தைரியமாக வந்து உங்கள் குழந்தைய கொடுத்துருன்னு கேட்குறீங்க. யாருங்க கொடுப்பா மனசார? நீங்கள் கொடுப்பீங்களா உங்கள் குழந்தைய கேட்டா? சொல்லுங்க, நீங்கள் கேட்டால் உங்கள் குழந்தைய கொடுப்பீங்களா? தப்பு தான் அஞ்சு, தப்பு தான். யாருமே கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு. அதனால மட்டும்தான் நான் உன்கிட்ட கேட்குறேனே தவிர நான் தேவையில்லாமல் கேட்பேனா? சொல்லு. இந்த குழந்தைய பார்த்தா உனக்கு அந்த லைஃப் அஃபெக்ட் ஆகுமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் கேட்குறேன். நீ அவன்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா அவனுக்கும் அது குழந்தை, அவன் பார்த்துப்பான்ல. அந்த ஒரு காரணத்தினால தாம்மா கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காத. ஆஹா, முடியாது. நான் கொடுக்க மாட்டேன். ஒரு குழந்தைய தாயிட்ட இருந்து பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? அவனே சரியான கேடு கட்டவன். அவன்கிட்ட அந்த பிள்ளைய கொடுத்து இந்த பிள்ளை வாழ்க்கை நாசமா போறதுக்கா? என் பிள்ளை வாழ்க்கையை தான் ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டான். இப்போ அது ஏதோ அது தத்தி முத்தி நல்லா தான் இருக்கு. நீ இப்ப இந்த கை குழந்தை வாழ்க்கையும் நாசமா ஆக்கணும்னு வந்து நின்றுட்டு இருக்கியலாக்கும். ஏமா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவனை போய் கல்யாணம் பண்ணிருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சும் என்ன நம்பிக்கையில அவனை போய் கல்யாணம் பண்ண நீ? உன்னையும் என் பிள்ளை மாதிரி நடுரோட்டில் நிக்க விட போறான் பாரு. உங்க கோபம் நியாயமானதுதான் அம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. என் மாமாவை பற்றி எனக்கு தெரியும். விக்கி மாமா வந்து எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க நிலமை டோட்டலாக எப்படி மாறுச்சு, நான் எல்லாமே அவரை கண்கூட பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே கேடுகட்ட பையனாக தான் இருந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. சத்யாவை லவ் பண்ணதாக இருக்கட்டும், அஞ்சுவையாக இருக்கட்டும், அஞ்சு லைஃப் இப்படி ஆனதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் விக்கி மாமா தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அவர் ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் விக்கி மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவரை என்னால் விட முடியல. அவர் படுத்த படுக்கையாக இருந்தப்பவும் நான் தான் பார்த்துப்பேன், என் அம்மா அப்பாவை மீறி நான் வந்து அவரை பார்த்துக்கிட்டேன். அத்தையும் சரின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் புரிஞ்ச அப்புறம் கல்யாணமும் பண்ணி வச்சு அவரை நானே பார்த்து இந்த அளவு கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் என்னை விட்டுட்டு அவர் எங்கேயுமே போக மாட்டார். அவர் சத்தியமும் பண்ணியிருக்காரு. டோட்டலாக அவர் மாறியும் விட்டார். அவர் அடுத்த வாழ்க்கைக்கு காரணம் நான் தான். அதனால் அவர் முன்ன மாதிரிலாம் இல்லைம்மா. இப்போ எனக்கு இந்த தண்டனை ஏன் கடவுள் கொடுத்துச்சுன்னு தெரியல. கொடுத்ததும் இல்லாமல் எந்த ஒரு யோசனையும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கு இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு. அதான் வந்து நிற்கிறோம். நீங்கள் நினச்சா மனசு வச்சா கொடுக்கலாம்.
உங்களால் முடியும். அஞ்சு, உங்கள் கையில் தான் அஞ்சு இருக்குது. நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக அந்த குழந்தைய எனக்கு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் பத்திரமா வளர்ப்பேன். அப்படி சூப்பராக வளர்த்துப்பேன். என் குழந்தை தான் அது இனிமேல். அதனால் நல்லா வளர்த்துப்பேன். என்கிட்ட தரீங்களா? நான் சூப்பராக வளர்த்துக்கிறேன். ப்ளீஸ் அஞ்சு. ஏம்மா, அது பச்சை குழந்தம்மா. பச்சை குழந்தைய ஒன்ட்ட கேட்குற? அதுக்கு தாய்ப்பால்னு ஒன்று வேணும். நீ கொண்டு போய் என்ன பண்ணிட்டு இருப்ப? பசும்பாலை கொடுப்பியா இல்லை பவுட்ரு பாலை கொடுப்பியா? மா, போமாங்கிட்டே. சும்மா அதை குடி இதை குடின்னு என்னமோ முட்டாய் கேட்டு வர மாதிரி வர. இப்போ கூட நீங்கள் கொடுக்க வேணாம். 6 மாதம் ஆகட்டுமே. ஒரு குழந்த 6 மாதம் வரைக்கும் அம்மா கிட்ட இருக்கிறது நல்லது தான். அதுக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். அதனால் 6 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். 6 மாதம் அப்புறம் தாரீங்களா? ஆர்த்தி, என்ன பேசுற? 6 மாசம் வரைக்கும் குழந்தை அவங்க அம்மா கிட்ட இருந்தா அவங்க அம்மாவோட முகம் அதுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ தான் வேற பால் இது கொடுத்து வளர்க்கணும். அப்படியா அண்ணா? ஆமா ஆர்த்தி. அப்போ ஒரு 3 மாசம் வச்சிருக்கீங்களா? என் குழந்தைக்கு நீ அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கியா? சொல்லு, என்னோட குழந்தைக்கு நீ அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கியா? 3 மாசம் 6 மாசம்னே. உங்களுக்கு விருப்பம் இருந்தா தாங்க, இல்லைன்னா வேணாம். நான் கிளம்புறேன். ஏம்மா அஞ்சு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. யாருக்கா இருந்தாலும் இறக்க குணம் படைச்ச பொண்ணு. நீ யாரும் அழுது வந்து உன்கிட்ட என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட பொண்ணு இந்த விக்கி மிஸ் பண்ணிட்டான். நான் அவளை அவ்வளோ தூரம் நான் டெய்லிக்கும் திட்டாத நாள் கிடையாது. ஆனாலும் அவனுக்கு இன்னொரு லைஃப் அமைச்சு கொடுத்துருக்கு கடவுள். அதில் தான் ஒரு பெரிய தண்டனையே வச்சிருக்கு, குழந்தை இல்லாத தண்டனை. ஆனாலும் அவன் இந்த குழந்தைக்கு தண்டனை கொடுத்தான் பார்த்தியா? இந்த குழந்தைய அவனே வளர்க்குறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அதனால தான் கேட்குறேன். நீ உன் புது ஹஸ்பண்டோட நீ ஹாப்பியாக இருமா. இந்த குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வளர்த்துப்பாங்க. அதான் என்னதான் இருந்தாலும் இந்த குழந்தையோட முகத்தை வச்சுட்டு நீ வருங்க இப்போ இருக்கிற உன் புருஷன் கூட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த குழந்தையோட முகம் அப்படியே விக்கி மாதிரி இருக்குது. நீ விக்கியும் நான் ஆர்த்திகிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்க பார்த்துப்பாங்கம்மா. நான் உன் நல்லதுக்கும் சொல்கிறேன், அவங்க நல்லதுக்கும் சொல்கிறேன். என் மச்சானும் ஹாப்பியாக இருக்கணும், நீயும் ஹாப்பியாக இருக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். நேத்துல இருந்து நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன். இவங்க கேட்குற மாதிரியே இல்லை. என்னமோ பண்ணட்டும். நாம எவ்வளோதான் சொல்ல முடியும்? ஒரு அளவு தான் சொல்ல முடியும். நானும் சொல்லாத நாள் எல்லாம் சொல்லாத நேரம் இல்லை. குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் வந்ததுலேருந்து கொடுங்க கொடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க தான் யோசனை மேலே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சு, நல்லா யோசிடி, நீயே யோசிடி. அவங்க சொல்கிறது ரொம்ப நியாயமாக தெரியுதுடி. அவங்களும் குழந்தை இல்லாத கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. நீயும் இந்த குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படாமல் உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இருப்ப. அம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சரின்னு படுது. என்னம்மா சொல்கிற? குழந்தைய கொடுத்தா என்ன? அந்த விக்கி ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி குழந்தை இருந்தாலும் அஞ்சு அதை பார்த்து பார்த்து அவன் மாதிரி இருக்கு அவன் மாதிரி இருக்குன்னு நினச்சி ஆளும். அது ஒரு பக்கம். அதுக்காக தான் சொல்கிறேன். சரவணனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இந்த குழந்தை இருந்தால். அது ஒரு பக்கம். ம் எனக்கு தெரியாதுடா. உங்கள் அப்பாட்ட கேட்காம இந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு மேலே பெத்தவ இருக்கா இல்லையா? பெத்தவ தான் முடிவு எடுக்கணும், நாம இல்லை. உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீனாக இருந்தாலும் சரி, நாம முடிவு எடுக்கிறதுக்கு வேலையே இல்லை. அஞ்சு இருக்காளே, அவள் தான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தவ. அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை எடுக்கட்டும். அஞ்சு, அண்ணன் உன் நல்லதுக்காக தாம்மா சொல்கிறேன். என்ன சொல்கிற? ஓகேவா உனக்கு? 3 மாதம் அவள் கையில் வச்சிரு, அப்புறம் கொடுத்துரு. அப்பாட்ட கேட்டு தானே முடிவு எடுக்கணும் எதுவாக இருந்தாலும். நாமளா எதுவும் முடிவெடுக்க முடியாது இல்லையா? என் அப்பா செல்லம், அப்பா பொண்ணு, அப்பா என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுவ. சரி சரி, ஓகே, அப்பாட்ட பேசலாம் எல்லாரும். சரி, பார்க்கலாம். ஆர்த்தி தானே உன் பேர்? ஆர்த்தி, கவலைப்படாத. எங்கள் அப்பாட்ட நான் சம்மதம் நான் வாங்குறதுக்கு நான் ரெடி. சரியா? சம்மதம் வாங்கி உனக்கு நல்ல ஒரு செய்தியாக நான் சொல்லிடுறேன். சரியாம்மா? ஹலோ ஃப்ரெண்டு, நீங்கள் ஆர்த்தியை கூட்டிகிட்டு போங்க. எங்கள் அப்பா வரட்டும், எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் சொல்லணும். உங்களுக்காக நான் வெயிட்டிங். அண்ணா, ஒரு நிமிஷம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை கொடுப்போம். எடுத்துட்டு வா. பாவம் ப்ரோ, இந்த பொண்ணு விக்கி தான் வேணும் வேணும்னு சின்ன வயசுலேருந்து விக்கி மேலே ஆசை. லாஸ்ட்டில் அவன் படத்தை படிக்கையில் இருந்து தான் இந்த பிள்ளை அவனை என்னமோ தெரில, இந்த பிள்ளை வச்ச காதல் உண்மையாக இருந்ததுனால மட்டும்தான் அவனை சேர்த்துச்சு. இவன் ரொம்பவே இப்போ டோட்டலாக மாறிட்டான். இங்கே வாடான்னு கூப்பிட்டுருந்தேன். ஏன் மச்சான் எல்லாம் கோவப்படுவாங்க, வேணாமாப்ல அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, நானும் இந்த பொண்ணு வந்தோம். நீங்கள் நல்ல முடிவாக எடுத்து சொல்லுங்கள். ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்கவே பாவமாக இருக்குது. அதான். விடுப்பா, எதுக்கு ஏன் கவலைப்படுற? நல்ல முடிவாக சொல்கிறோம்.
அப்பாடா, எல்லாரும் இப்படி சிரிச்சு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா இந்தாங்க, இதை பாப்பாவை போட சொல்லுங்க. குடுமா. நம்மக்கிட்ட குழந்தைய நல்லபடியாக கொடுத்தா ஓகே தான். என்ன பண்ணுறாங்களோ தெரியல. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, குழந்தைய கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு பக்கம் கடவுளுக்கு தான் தெரியும் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோன்னு. பெற்றவங்கள்ட்ட குழந்தைய பிரிக்கிற பாவமும் நமக்கு சேரக்கூடாது. அதே குழந்தைய நம்ம என்ன அப்படியேவா விட்டுற போகிறோம்? அதை காப்பாற்ற தானே போகிறோம், நமக்கு பிள்ளையாக தானே வச்சுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். எடா, நீ எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்காங்கம்மா, பார்த்து பார்த்து எடுத்தேன். எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதை எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது, அழகழகா இருக்கு. அவங்க கையில கொடு. சரிடா, ஏமா இந்தா பாப்பா பிடிச்சிக்கோ. என்கிட்டே தரீங்க? கொடுங்க கொடுங்க. எவ்வளோ சந்தோஷம் பாரு அவங்களுக்கு. என்னடா தங்க அப்படி பார்க்குற? நானும் உனக்கு அம்மா தான் வேணும், ஓகேவா? என்னை நீ எப்படி கூப்பிடணும் அப்படின்னா அம்மா அம்மான்னு அழகாக கூப்பிடுறான், ஓகேவா? நல்லா பார்க்குறான் பாருங்களே, சமத்து பிள்ளையா இருப்பா போல. ட்ரெஸ் எடுத்தது நல்லா இருக்கா உனக்கு? பிங்க் கலர் பிடிச்சிருக்கா? எனக்கு மேக்ஸிமம் பிங்க் கலர் தாண்டா தங்க பிடிக்கும். அதான் அம்மா உனக்கு பிங்க் கலரு ஒயிட் கலர் சேர்ந்தாப்புல எடுத்துகிட்டு வந்தேன். அழகாக இருக்கு அந்த ட்ரெஸ்ஸில், க்யூட்டாக இருக்குடா. அம்மா உனக்கு இனிமே அழகழகான கெவுனு, அழகழகான ஸ்கர்ட்டு, உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி தருவேன் அம்மா, ஓகேவா? சே, மனசில் எவ்வளோ ஆசைகள் அந்த பொண்ணுக்கு இருக்குது. கடவுள் ஏன்னா அப்படி பண்ணச்சோ தெரில, துரோகம். நல்ல பொண்ணாக இருக்குது, ஒருத்தனுக்கு நல்ல லைஃப்பை கொடுத்துருக்கு, அவனை நல்லா மீண்டு கொண்டுட்டு வந்திருக்கு. ஆனாலும் ஏன் கடவுள் இப்படி சோதிச்சிச்சுன்னு தெரியல, பாவம். சே, இப்படி ஒரு நிலமை. இந்த பிள்ளையை வாங்கி எவ்வளோ அழகாக கொஞ்சிகிட்டு இருக்கா, அவளுக்கு போய் ஏன் இவ்வளோ சோதனை கொடுக்குதுன்னு தெரியல. பார்ப்போம். என் புருஷங்கிட்ட பேசுகிறது தானே பெரிய விஷயம், பிள்ளைய கொடுத்துருவோன்னு சொல்லி நம்பிக்கையாக இருப்பா போல. ஓ, பாத்தீங்களா குழந்தைய கொடுத்தோன்னு அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். அஞ்சு, என்னடா பிரிச்சுட்டேன்னு நீ வருத்தப்படாத, உனக்கும் இது செட் ஆகும். பார்க்குறேன். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான். நான் எந்த முடிவு எடுக்கிறது கிடையாது, எங்கள் அப்பா எடுக்கிற முடிவு தான். இப்போவே நான் சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஜிஜி 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 குரு குரு குருன்னு அப்படி பார்த்துட்டே இருக்க, என்ன தெரியுதா அம்மாவை? நம்ம பேசுறது கூட அந்த பொண்ணு காதுல விழாம ஹாப்பியா இருக்குமா, உன் கையில தான் இருக்கு. சரி, நாங்க வரோம். ஆத்தி, குழந்தைய கொடுத்துட்டு வா போல. இருங்கண்ணா கொஞ்ச நேரம். ஆத்தி, எனக்கு ஒர்க் இருக்குமா. அப்படியா, சரி ஓகேண்ணா. பாய்டா தங்கம், அம்மா பார்க்க வரேன் நாளைக்கு. பாய்.